அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப வெள்ளை மாளிகையை இடிச்சுக்கிட்டு வர்ற செய்தி தான் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது. இந்த வெள்ளை மாளிகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை நம்ம ரீவின் பண்ணி பார்த்துட்டு வரலாம். 1791 அமெரிக்காவோட முதல் அதிபராக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு இடத்தை தேர்வு பண்றாரு. அந்த இடத்துல உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு கட்டடத்தை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல்ல ஒரு போட்டியும் வைக்கிறாரு. இந்த போட்டியில ஐரிஷ் கட்டட கலைஞர் ஜேம்ஸ் ஹோபன் அப்படிங்கிறவரு வெற்றி பெறாரு. அவரோட கைவண்ணத்துல வெள்ளை மாளிகை கட்டப்படுது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த வெள்ளை மாளிகை கட்டி முடிக்கப்படுது. 1814 பிரிட்டிஷ் இந்த கட்டடத்துக்கு தீ வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வெள்ளை மாளிகை ரீபில்ட் பண்ணப்படுது. இது எதிர்ப்பினுடைய ஒரு சின்னமாவே வெள்ளை மாளிகை பார்க்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த வெள்ளை மாளிகையை அதிபர் மாளிகை, அதிபர் இல்லம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. வெள்ளை மாளிகைன்னு செல்லமா அழைக்கப்பட்ட இந்த இடம் 1901 வருஷம் தான் அதிகாரப்பூர்வமா வெள்ளை மாளிகை அப்படின்னு அறிவிக்கப்படுது. இந்த வெள்ளை மாளிகையில 132 அறைகள், 35 குளியலறைகள், அது மட்டும் இல்லாம 412 கதவுகள், 147 ஜன்னல்கள் இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடமா இந்த வெள்ளை மாளிகை பார்க்கப்படுது. அணுகுண்டுகள் துளைக்காத கதவுகள் இங்க இருக்கு. அணு தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில பாதுகாப்பு அறைகள் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம விமானங்கள் பறக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும் இல்லையா? சோ அதுக்காகவே உள்ளேயே ஒரு தியேட்டரும் டென்னிஸ் கோர்ட்டும் இருக்கு. 1902 வருஷம் இந்த வெள்ளை மாளிகையினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு கட்டடம் கட்டப்படுது. 1942 இந்த கட்டடம் மாற்றி அமைக்கப்படுது. அதிபரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ட்ரம்ப் இந்த வெள்ளை மாளிகையில ஒரு பால்ரூம் அமைக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதனுடைய கனவு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுக்கான முயற்சிகள்ல அவர் ஈடுபட்டுக்கிட்டு வராரு. வெள்ளை மாளிகையினுடைய ஒரு பகுதி இடிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி தன்னுடைய சோசியல் மீடியால பதிவேற்றிருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலா இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளோ இல்ல பிரம்மாண்ட விருந்துகளோ நடத்துறதுக்காக மக்களை தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பால்ரூம் அமைக்க நிறைய பேர் கனவு கண்டாங்க. ஆனா அந்த கனவை நிறைவேற்றின முதல் அதிபர் அப்படிங்கிற பெருமை எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் செலவுல இந்த பால்ரூம் அமைக்கப்பட்டுக்கிட்டு வருது. இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரபோக் நியூஸை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.